வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய லாஸ்ட்டு முடிஞ்ச ஜனவரி 2025 உடைய எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் கிளாஸஸ் வந்து ஃபுல் கோர்சஸ் வேணும்னா 9 o'clock நடக்குது. வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 எக்ஸாம் உங்களுக்கு இயர்லி வரும். அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் தான் பேப்பர் 1 பொறுத்தவரை. தென் வந்து உங்களுக்கு இது வந்து ரீசன் அப்டேட்ஸ் ஃபுல்லாகவே இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வீடியோ பேஸ்ட் நிறைய முறை அப்டேட் பண்ண கொஸ்டின். தென் வந்து லைவ்லேயும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. பட் மறைமுகமாக கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஃபார் த இன்ஃபரன்ஸ் மெத்தட் ஃபார் லேர்னிங்னு கேட்டிருக்காங்க. அப்போது இன்ஃபரன்ஸ் அப்படின்றது மறைமுகமாக கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா அனுமனா. ஓகே, ஸோ இதை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா கைண்ட்ஸை தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் அனுமான் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லேருந்து தான் இது வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரீசெண்டாக என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வரும்னு சொன்ன கொஷின் தான். இது திருப்பியுமே வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரப்போசிஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒன் வரும். அதில் ஃபஸ்ட்டு அதுக்கு இன்னொரு அதோடைய ஹிந்தி நேம் என்னென்னா பிரதிஷனா. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சி வர்றதுனால ஆன்சர் என்ன CBDEA தான் ரைட்டான ஆன்சர். பட் இது திருப்பியும் வரலாம். புது ஃபாலோவர்ஸ்க்கு இதுக்கு நேம் தெரியாது, நான் அதை வந்து சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரீசன். ஓகே, ரீசனுக்கு இன்னொரு நேம் வந்து கிரவுண்டுன்னு இன்னொரு நேம் உண்டு, அதை கூட கொடுத்து கேட்கலாம். இது வந்து ஹிட்டு. டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து உதாரணா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்றது உபநயா. அடுத்தது லாஸ்ட் வந்து கன்க்ளூஷன் வந்து நிகமனா. ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர். பிரதிஷனா, ஹிட்டு, உதாரணா, உபநயா, தென் நிகமனா அப்படின்றது ரைட்டான ஆன்சர். இப்படி தான் முன்னாடி பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. பட் அதனுடைய மீனிங்ஸ் தென் வந்து அனதர் நேம் கூட வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய நேம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து திருப்பியும் கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட். இது ஸ்டடி பண்ணி நீங்கள் ரிட்டனில் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் CBDE அண்ட் A வந்து ரைட்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள் இன் கரெக்ட் சீக்வென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணணும். இது ஆல்ரெடி நமக்கு வீடியோட அப்டேட் பண்ண கொஸ்டின் தான். இது வரும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த கொஸ்டின் லைவ்லேயுமே இருக்குது. இது எது ரிலேட்டடாக வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து பண்ணுவீங்க அப்படின்றது தான். டேட்டா ப்ராசஸிங்கிறது இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்போ இன்புட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டேட்டா இஸ் கலெக்டட் அண்ட் என்டர்டு இன்டு த சிஸ்டம். இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டீங்க, கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவீங்க, டைப் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுவீங்க இல்லையா, அது இன்புட்டு. அப்போ ஏ வந்து இன்புட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்து நமக்கு போயிடும். இந்த 2 ஆப்ஷனில் தான் லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும் பி. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ACDB தான் வந்து ரைட்டான ஆன்சர். பட் இதோடைய எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். திருப்பி அந்த எக்ஸ்பிளைன் பேட்டர்னில் வரலாம் இன்னும் கொஷின். ஸோ இப்போ இன்புட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண டேட்டாவை என்ட்ரு பண்ணுறோம் அந்த சிஸ்டத்தில். அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நடக்கும். அதில் ப்ராசஸிங் அப்படின்றது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி, டேட்டானா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி டேபிள் சார்ட் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஆயிரும். அதில் அந்த ப்ராசஸ் ஆஃப் எப்போனாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில். அப்போ ப்ராசஸ்டு டேட்டா இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ஓகே, தென் வந்து அவுட்புட் நமக்கு எப்போனாலும் பார்த்துக்கலாம் அந்த ஃபார்மேட்டை. அப்போ அவுட்புட் வந்து அதில் ஸ்டோர்டு டேட்டா என்னது ப்ரெசென்ட்டில் இருக்கும், அது யூஸ்ஃபுல் ஃபார்மேட்டாக நமக்கு எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அவுட்புட் வந்து கிடைக்கிது. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா AC தென் DB. அப்போ இன்புட், அடுத்தது C ப்ராசஸிங், தென் வந்து அடுத்தது வந்து D வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கும் B. அப்போது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதை தான் ஸ்டெப்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம லைவில் இருக்குது. www இது நார்மலாகவே எல்லா பர்சனாலையுமே அடிக்க முடியும். த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் www இஸ் வேர்ல்டு வைட் வெப். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். திஸ் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, an inclusive classroom follows the UDL, the full form of UDLS-னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். பட் ஆனால் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனிவர்சல் ஃபார் லேர்னிங். இது எரர் தான். ஸோ இந்த இடத்துல ஃபார் வரும். ஓகே, யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் வந்து ரைட்டான ஆன்சர். செகண்ட் ஒன் தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் இன் த லைட் ஆஃப் ஹைப்போதீசிஸ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்தே 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஹைப்போதீசிஸ் நம்ம கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஹைப்போதீசிஸ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் ஜஸ்ட் ரிசர்ச்சுக்கு முன்னாடி அசம்ஷனில் ஃப்ரேம் பண்ண முடியாது. இதை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச்சுக்கு ஒரு கெஸ்ஸிங் அசம்ஷன் தான், அதை வச்சு கொண்டு போவாங்க தவிர்த்து ரொம்ப ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது எதுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து உங்களுக்கு வராது. ஸோ வராதுன்ற போது 2 ஆப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஓகே, இது வந்து டெஸ்ட்டு தான். இதை வச்சு வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, டெஸ்டபிள். நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணி அனலைசஸ்லாம் போடுவோம். பண்ணும்போது டெஸ்ட்டு, அனோவா டெஸ்ட்டு, அப்புறம் ஹைப்போதீசிஸ் நல்லா அக்செப்டா ரிஜெக்டா இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அப்போ இது டெஸ்டபிள் தான். பி வந்து உங்களுக்கு வரும். அப்போ வந்து இந்த 2 ஆப்ஷனில் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி இன்கன்சிஸ்டன்ட் வித் த மோஸ்ட் நோன் ஃபேக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோம், பட் கண்டினியூஸாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்போது இன்கன்சிஸ்டன்ற போது அது கன்சிஸ்டன்சியாக நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ வந்து இது வந்து ராங்கான ஒன்று. சி வராதுன்ற போது உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேரியபிள்னால் நமக்கு வந்து ஆப்ஷன், நம்ம வந்து கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஏஜ் கேட்டகரியாக இருக்கட்டும், ப்ரைஸ் மாறுறதுனால டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி வேரியபிள்ஸ் எடுப்போம்ல, அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை தான் இது கண்டுபிடிப்பாங்க. ஸோ பட் டி வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது. அப்போ டி மேட்ச் ஆகும்போதே உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட்டட் இன் ஸ்கோப்னால் நம்ம எப்படி நம்ம வேரியபிளை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்றாப்ப தான் நம்ம வந்து ஹைப்போதீசிஸ் வந்து பண்ணுவோம். அதனால் அது லிமிட்டட் தான் வரும், ரொம்ப ப்ராடாக வராது. ஓகே, ஸோ நம்ம வந்து எடுத்திருக்கிற ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கண்டுபிடிப்போம். அதனால் அது லிமிட்டட்னு சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக அது லிமிட்டட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ பி, டி அண்ட் இ வந்து ரைட்டான ஆன்சர். உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இன்றைக்கி 5 கொஷின்ஸுமே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பை பாய்.